Taste the Daily. டிசம்பர் 9 மற்றும் 11 தேதிகளில் நடைபெறவுள்ள கேரள உள்ளாட்சி தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம். 25 தொகுதிகள் மற்றும் வார்டுகளுக்கு 16 தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தளராத தன்னம்பிக்கையின் அடையாளமாய் திகழும் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உலக மாற்றுத்திறனாளிகள் தின வாழ்த்து. பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றும் தன்னம்பிக்கை நாயகர்கள் எனவும் புகழாரம். கோவை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். கோவை விமான நிலையத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் பல்லடம் நகரத்திற்கு உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களை வரவேற்று மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்ள முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுரை. தமிழ்நாட்டில் டிட்வா புயல் மழை வெள்ள பாதிப்புகளால் பயிர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கையை எடுக்க ஸ்டாலின் அரசு தவறிவிட்டது. பருவமழைக்கு முன்பாகவே வாய்க்கால்களை முழுமையாக தூர்வார வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியும் கூட நடவடிக்கை இல்லை என மாநிலங்களவையில் அதிமுக MP இன்பதுரை குற்றச்சாட்டு. சென்னை திருமுல்லைவாயல் பகுதியில் மழையால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்துவிட்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் கண்ணீர். எங்கும் தண்ணீர் தேங்கவில்லை என வாய் கூசாமல் பேசும் மேயரும் திமுக அமைச்சர்களும் மக்களின் இந்த இழப்பிற்கு பொறுப்பேற்பார்களா எனவும் கேள்வி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சாலை எங்கும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம். ஒருநாள் பெய்த மழையில் விடியாத திமுக அரசினுடைய மாநகராட்சி நிர்வாகத்தின் முழு தோல்வியும் அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். டிட்வா புயலின் எதிரொலியாக சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே தேங்கி நின்ற மழை நீரால் பொதுமக்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பாதிப்பு. தீய சக்தி திமுக அரசின் விளம்பரமும் கள யதார்த்தமும் வேறுபடுவதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. இன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் அறிவிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். ராணிப்பேட்டை, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் செந்தாமரை கண்ணன் தகவல். அடுத்த 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை வடபழனியில் இருந்து அண்ணா சாலை செல்லும் முக்கிய போக்குவரத்து வழித்தடமான கோடம்பாக்கம் மேம்பாலம் கடுமையாக சேதமடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தன போக்குகளால் வாகன ஓட்டிகள் கடும் குற்றச்சாட்டு. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் கடலூர் தபால் நிலையம் அருகில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு பச்சை துரோகம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டிய மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்காமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரசாணை எண் 20 செல்லாது, 151 செல்லாது அப்படின்னு சொல்லி எங்களை காலிப்படைகள் இருக்குன்னு என்று சொல்லி இல்லை என்று இப்போது அரசாணை எண் 24
போட்டிருக்காங்க. அது எங்களுக்கு மிக ஏமாற்றத்தை அளிக்கிறது. வேலைவாய்ப்பை தடுக்கும் வகையில் உள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் காயத்திற்கு சிகிச்சை பெற வந்த மூதாட்டி மீது டைல்ஸ் பெயர்ந்து விழுந்ததில் மூதாட்டி படுகாயம். விடியாத திமுக அரசின் சுகாதாரத்துறையின் மெத்தனத்தால் மருத்துவமனையை கட்டடத்தின் பாதுகாப்பு தன்மையை கேள்விக்குறியாகிய அவலம். ஈரோடு மாவட்டம் முழுவதும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து 182 டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டு ஊழியர்கள் போராட்டம். விடியாத ஸ்டாலின் அரசு கூடுதல் பணிசுமையை அதிகரித்ததோடு பாட்டில்களை இருப்பு வைக்க இடவசதி எதுவும் ஏற்படுத்தவில்லை என டாஸ்மாக் ஊழியர்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் மாத்தூர் கிராமத்தில் அரிகேரி ஏரியில் இருந்து வெளியேறிய வெள்ளம் விவசாய நிலங்களுக்குள் புகுந்ததால் 500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் சேதம். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வடிகால் வாய்க்கால் தூர்வாராமல் கவனக்குறைவாக செயல்பட்டதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ராஜகுளிப்பேட்டை அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரைந்து இது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக எழும் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மிக லேசான மழைக்கே ரயில்வே சுரங்கப்பாதைகள் தேங்கிய மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காமல் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயலும் கதையாய் எங்கும் தண்ணீர் தேங்கவில்லை என கூறி ஸ்டாலின் அரசு தன் ஆட்சியின் தோல்வியை மறைக்க முயல்வதாக பொதுமக்கள் கண்டனம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை, மின்சாரம் துண்டிப்பு, சாலைகளில் மழைநீர் தேக்கம் போன்றவற்றால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூரில் அரசு நிகழ்ச்சிக்காக வந்த திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. கடந்த 2021 வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நடந்த மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் அமைச்சரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் செய்வதறியாது விழிப்புதுங்கிய அமைச்சர். எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எங்க பிள்ளை எல்லாம் தெருவுல நிக்கி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பெய்த தொடர் மழையால் மின்துறை அலுவலகத்துக்குள் புகுந்த தண்ணீர். திண்டிவனம், மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 10 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் பரணி தீபத்தை காண அனுமதி அட்டை பெற்ற பக்தர்கள் 2 மணி நேரம் காத்திருந்தும் உள்ளே அனுமதிக்கப்படாததால் வாக்குவாதம். கொள்ளை மாடல் ஆட்சிகள் சேகர்பாபுவின் நிர்வாகத்தின் கீழ் அருளை வழங்க வேண்டிய கோயில்கள் லஞ்சம் மற்றும் முறைகேடுகளின் கூடாரமாகிவிட்டதாக பொதுமக்கள் காட்டம். யாருமே அலோவ் பண்ணாம இவங்க நடத்திட்டு போலாமே, எதுக்கு எங்களெல்லாம் அலோவ் பண்றீங்க உள்ள? தொடர் மழை காரணமாக சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த பருவத் தேர்வுகள் ஒத்திவைப்பு. கனமழையால் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மட்டுமே தேர்வுகள் நடைபெறாது எனவும் அறிவிப்பு.
சென்னை மாநகராட்சியின் நிலைக்குழு தலைவரும் 110வது வார்டு திமுக கவுன்சிலருமான சிற்றரசு அலுவலகத்தை சுற்றிலும் 3வது நாளாக வெள்ள நீர் தேங்கியதால் அப்பகுதி முழுவதும் மின்சாரமின்றி தவித்த பொதுமக்கள். விடியாத திமுக ஆட்சியில் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக எழும் குற்றச்சாட்டு. வந்தாலும் இப்படிதான் தண்ணி தேங்குது, எல்லாருக்கும் பாதித்து போக வர முடியல. இது வர்றாங்களா இல்லை என்ன பண்றாங்க எதுவுமே தெரியல. கேட்டா பதில் ஒழுங்கா இல்ல. யார போய் கேக்குறது ஃபர்ஸ்ட்? கடலூர் மாவட்டத்தில் டிட்வா புயல் தாக்கத்தால் நெய்வேலி NLC நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம். நிலக்கரி வெட்டும் பணிகள் நிறுத்தப்பட்டாலும் மின் உற்பத்தியில் எந்த பாதிப்பும் இல்லை என NLC நிர்வாகம் விளக்கம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நள்ளிரவு முதல் சாரல் மழையுடன் கடும் பனிமூட்டம் நிலவியதன் காரணமாக படகு சேவை நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். பனிமூட்டம் காரணமாக இருளடைந்து காணப்பட்ட சாலைகளில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே கடும் சிரமத்துடன் வாகனங்களை இயக்கிய வாகன ஓட்டிகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 96,480 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 12,060 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 201 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு கிலோ வெள்ளியின் விலை 2,00,000 ரூபாயாக நிர்ணயம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவாக 91 ரூபாயாக சரிவு. பணவீக்கம், அமெரிக்க வட்டி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்திய ரூபாய் மதிப்பு சரிவை சந்தித்துள்ளதாக தகவல். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். புனித அருணாச்சல மலையை சுற்றி பக்தர்கள் நடந்தே சென்று பிரார்த்தனை செய்து தீப திருவிழாவின் ஆன்மீக சடங்குகளை தரிசித்து மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் பட்டா கத்தியுடன் இருசக்கர வாகனங்களில் வலம் வந்த 6 பேர் சிக்கினர். தமிழகத்தில் முறையான டிஜிபியை நியமிக்காமல் அராஜக போக்கில் செயல்படும் ஸ்டாலினால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நாட்களை கடத்த வேண்டிய அவல நிலை இருப்பதாக மக்கள் ஆவேசம். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் 15 நாட்களுக்கு முன் ஸ்டாலின் திறந்து வைத்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்குள் மழைநீர் ஒழுகிய அவலம். கொள்ளை மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் கழிவறை முதல் கல்லூரி வரை அனைத்தும் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்றோர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் கொட்டும் மழையிலும் போராட்டம். ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடி விளம்பரம் தேடும் அதே நேரம் பெரியார் சிலையிடம் மனு அளித்து மாற்றுத்திறனாளிகள் நூதன போராட்டம். தமிழ்நாட்டில் நவம்பர் மாத ரேஷன் பொருட்கள் டிசம்பரில் வழங்கப்படும் என திமுக அரசு அறிவித்துள்ள நிலையில் இன்றைய பசியை நாளை மறுநாள் தணிக்க வேண்டுமா என பொதுமக்கள் கேள்வி. மாதந்தோறும் கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் தாமதமாவதால் மக்கள் நலத்திட்டங்கள் சிக்கலாகி வருவதாக விமர்சனம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC 2வது சுரங்கத்திலிருந்து விதிமுறைகளை மீறி வெளியேற்றப்படும் மழை நீரால் 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடுமையாக பாதிப்பு. சுமார் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளக்காடாக மாறிய நிலையில் சுரங்க நீர் வெளியேற்றத்தை உடனே நிறுத்த விவசாயிகள் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே பெரிய கிலுவச்சி கிராம அரசு பள்ளியில் போதிய வகுப்பறை வசதி இல்லாததால் நாடக மேடையில் கல்வி கற்கும் மாணவர்கள். பள்ளிகளில் போதுமான வகுப்பறைகளை கட்டி கொடுக்க லாயக்கற்ற ஸ்டாலின் அரசு நடிகர்களை வைத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என விளம்பர விழா நடத்துவது வெட்கக்கேடானது என மக்கள் கடும் விமர்சனம்.
கடலூர் தேவனாம்பட்டினம் பெரியார் அரசு கலை கல்லூரி சமூக நீதி விடுதியில் சமையலர் பற்றாக்குறை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உணவு சாப்பிடாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள். வாய்க்கிழிய சமூக நீதி குறித்து பேசும் திமுகவினர் சமூக நீதி விடுதியில் மாணவர் படும் துன்பங்களுக்கு நடவடிக்கை எடுப்பார்களா என மக்கள் கேள்வி. இங்கே இருக்கிற கல்லூரி விடுதியில் கிட்டத்தட்ட 80 பேர் ஸ்ட்ரென்த் இருந்துட்டு இருக்காங்க. 80 பேருக்கும் சரியான உணவு எப்பயுமே கொடுக்கப்படுறதில்ல. இந்த கல்வியாண்டு தொடக்கத்துலேருந்தே 3 மாதமாக ரேஷன் கொடுக்கப்படல. இதுக்கப்புறமும் ரேஷன் எங்களுக்கு சரியாக வரதே கிடையாது. கேட்டால் சமயக்காரரே இல்லை. சமயக்காரர் ஒரு ஆள் தான் இருக்காருப்பா, எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஏதாவது பண்ணுறேன்ப்பான்னு சொல்கிறாரு. அதை தாண்டி 2 சமயக்காரர் கூட போடணும் 80 ஸ்ட்ரென்த்துக்கு. ஆனால் அது போடாமல் இருக்குது. கல்லூரி நிர்வாகம் கிட்ட நாங்கள் முறையிட்டு பார்த்துட்டோம், கிடையாது. 2-3 நாள் சாப்பிடாமல் இருக்கோம். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் கடந்த ஆண்டு வறட்சியால் சேதமான மானாவாரி பயிர்களுக்கு காப்பீடு தொகை வழங்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். நடப்பு மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு மற்றும் வனவிலங்கு சேத தடுப்பு நடவடிக்கை கோரியும் பேருந்து நிலையம் முதல் வட்டாட்சியர் அலுவலகம் வரை விவசாயிகள் ஊர்வலம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கொட்டு மழையில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம். தங்களின் கோரிக்கைகளை ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என விவசாயிகள் எச்சரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையால் அறுவடைக்கு தயாரிந்த நெல் கதிர்கள் மீண்டும் முளைத்து விட்டன. முளைத்த நெல்லுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 8000 வரணும்னு சொல்லி தொடர்ந்து போராடி இருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரைக்கும் வழங்கவில்லை. கடந்த ஆண்டு தொடர்ச்சியான பெய்த அதீத கனமழை மற்றும் பெருமழை வெள்ளத்தில் மிளகாய் விவசாயம் அடியோடு அழிந்து விட்டன. தேவையில்லாத நானோ உரங்களை வாங்க கூட்டுறவு சங்கங்கள் கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டி திருச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்ட தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள். கூட்டுறவு சங்கங்களின் அடாவடி குறித்து குறைதீர்க்கும் கூட்டங்களில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் விவசாயிகள் கவலை. தமிழக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 5944 மருத்துவம் சார்ந்த சான்றிதழ் படிப்புகளுக்கான இடங்கள் உள்ள நிலையில் 2 முறை சேர்க்கை நடத்தியும் 46% இடங்கள் காலியாக உள்ளதாக தகவல். மருத்துவம் சார்ந்த சான்றிதழ் படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான ஆர்வம் குறைந்தது குறித்து ஆய்வு செய்ய மருத்துவ கல்வி இயக்குநர் தலைமையில் குழு அமைப்பு. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் சராசரியாக 2000 முதல் 2500 பேர் வரை புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக நாடாளுமன்றத்தில் மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். 2022இல் 93,536 இருந்த பாதிப்பு கடந்த ஆண்டு 98,386 உயர்ந்துள்ளதாகவும் நாடு முழுவதும் 19 புற்றுநோய் மையங்கள் 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் சிகிச்சை வசதி செயல்படுவதாகவும் விளக்கம். திருவள்ளூர் அடுத்த செவ்வப்பேட்டை ரயில் நிலையம் அருகே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள் அவதி. அப்பகுதியில் மேம்பாலம் அமைக்க ரயில்வே நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பூமாம்பக்கம் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. விடியாத திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பாரம்பரியமும் குடும்ப அமைப்பும் அடையாளமாக உள்ள தமிழ்நாட்டில் திருமணத்தை மீறிய உறவை தேடும் செயல்கள் பயன்பாட்டில் முக்கிய நகரங்கள் முதலிடத்தில் இருப்பதாக வெளியாகியுள்ள தகவலால் தமிழர் பண்பாடு சீரழியும் அபாயம். சமூக ஒழுக்கம் காக்க வேண்டிய திமுக அரசு மதுக்கடைகளையும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டையும் மட்டுமே வளர்த்ததா என கேள்வி எழுப்பும் மக்கள். வளர்ச்சி என்ற பெயரில் கலாச்சார சிதைவை அரசு வேடிக்கை பார்ப்பதாக கண்டனம். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி, சோழவரம், கண்ணன்கோட்டை ஆகிய 5 முக்கிய ஏரிகளில் மொத்தமாக 86.15% நீர் இருப்பு. 11.757 டிஎம்சி கொள்ளளவில் தற்போது 10.129 டிஎம்சி நீர் சேமிக்கப்பட்டுள்ளதால் நடப்பாண்டில் குடிநீர் தேவைக்கு போதுமான இருப்பு உள்ளதாக தகவல். உறையூர் பருத்தி சேலை, கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை, நாமக்கல் மக்கள் பாத்திரங்கள், தூயமல்லி அரிசி மற்றும் அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான் உள்ளிட்ட மேலும் 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு. இதன் மூலம் தமிழகத்தின் புவிசார் குறியீடு பட்டியல் 74ஆக உயர்ந்துள்ளதால் கைவினை கலைஞர்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி.
தஞ்சை சுவாமிமலை முருகன் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற திருக்கார்த்திகை தேரோட்டம். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என பக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்த திரளான பக்தர்கள். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெற்ற வைர தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உற்சாகமாக வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற புனித சவேரியார் பேராலய திருவிழாவில் விமரிசையாக நடைபெற்ற தேர் பவனி. தேருக்கு பின்னால் மண்ணில் விழுந்து வணங்கி ஏராளமான கிறிஸ்தவர்கள் வழிபாடு.